We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்த அணிகள் லிஸ்ட்ல குஜராத் டைட்டன்ஸ் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. டோட்டலா 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல அதிகமான கான்ட்ரிபியூஷன் ரபாடா அண்ட் முகமது சிராஜ் கிட்ட இருந்து வந்திருக்கு. வரக்கூடிய மேட்ச்லும் இது தொடரும் பட்சத்துல சென்னை டீமுக்கு ரொம்பவே சிக்கலா இருக்கும். ஏன்னா சென்னை டீம் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அவங்களுடைய ஓபனர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருந்திருக்கு. சோ இந்த போட்டியில மறுபடியும் குஜராத் பவுலர்ஸ் உடைய பவர் பிளே டாமினேஷன் நம்ம பார்க்க போறோமா, இல்ல இதெல்லாம் தாண்டி சென்னை டீமுடைய பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல குஜராத் டைட்டன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 66 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 21 மே Thursday நைட் 7:30க்கு ஆரம்பிக்க போகுது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கையில நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நான் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 9 மேட்சஸ்ல மோதி இருக்காங்க. இதுல 5-4னு குஜராத் டீம் லீட் பண்றாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 6 மேட்ச் பிளே பண்ணதுல 4-2னு CSK லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல இதுவரை 4 போட்டிகள்ல இந்த ரெண்டு அணிகளும் மோதி இருக்காங்க. ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா குஜராத் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 29 T20 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. இதுல 17 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 12 மேட்சஸ்ல டிஃபைட்டா இருக்காங்க. வின் ரெக்கார்ட் 59% இருக்கு. இதுவே சென்னை டீமுக்கு பார்த்தோம்னா கிரவுண்ட் ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. ஏன்னா இங்க பிளே பண்ண 6 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டிங்க்கு ஃபேவரபிளா இருக்கும். இந்த சீசன்ல டோட்டலா இங்க 6 T20 மேட்சஸ் நடந்தது. இனிஷியல் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 200+ ஸ்கோர்லாம் பதிவு செஞ்சாங்க. பட் லாஸ்ட் 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகல. 150ல இருந்து 170 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. குஜராத் டீம் எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல பிளே பண்ணும்போது ஆப்போனன்ட் டீமுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிச் கண்டிஷன் அமைப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக், அது போக நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு பிச் கண்டிஷன் அமைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் சென்னை டீம் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க குஜராத் டீம் கூட கம்பேர் பண்ணும்போது. ஒருவேளை ஸ்லோ விக்கெட் அமைச்சாங்க அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அது குஜராத் டீமுக்கு ஒரு செட் பேக் அமைஞ்சிரும். ஏன்னா சென்னை டீம் கிட்ட குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அகில் ஹுசைன் ஆகட்டும், நூர் அகமத் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மோஸ்ட்லி ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக், அது போக நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி பிச் கண்டிஷன் அமைக்கலாம். அதுக்கப்புறம் டாஸ்டன் பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல இங்க மோஸ்ட்லி டாஸ்டன் கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 19 மேட்சஸ்ல 16 மேட்சஸ்ல டாஸ்டன் கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்தோம்னா டோட்டலா இங்க 19 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்க 11 மேட்சஸ்லயும், செகண்டா பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 162வும் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 197 இருக்கு. பேட்டர்ஸ் ஒரு ஆவரேஜ் 25 இருக்கு. மீடியம் ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த கிரவுண்டில் நடந்த 19 T20 மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல 8.3யும், மிடில் ஓவர்ஸ்ல எக்ஸாக்டா 9ம் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 10.2 இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் மற்ற IPL கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 11, 12ன்னு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.9 இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மிடில் ஓவர்ஸ்ல 2.4 இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்க்கும்போது 1.5 இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல குறிப்பா பாத்தீங்கன்னா 2 விக்கெட் பவர் பிளே ஓவர்ஸ்ல விழுந்துச்சு. இந்த சீசன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகல. பட் லாஸ்ட் 3 மேட்ச்ல விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல 9.4 இருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லயுமே ஈக்குவலா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.7 இருக்கு.
அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸில் குறிப்பாக பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8 இருக்குது. சில மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டும் விழுந்துச்சு. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் செகண்டாக பேட் பண்ணையில் பவர் பிளே ஓவர்ஸ்லேயே 4 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். இதில் நம்ம வந்து குறிப்பாக பிச் கண்டிஷன், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் நம்ம வந்து பார்த்தாகணும். பிச் ரிப்போர்ட்டில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றின அப்டேட் டெலிகிராமில் டாஸ்க்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங் 67 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 43 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% வந்திருக்கு. சில போட்டிகளில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்ததால லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் அந்த போட்டிகளில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே லோவாக தான் இருக்குது. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 32 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் பேட் பண்ணையில் இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 11% கம்மியாக இங்கே வந்திருக்கு. 47% ஆஃப் ரன்ஸ் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 42%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 12% வந்திருக்கு. பிச் கண்டிஷன் அதே போல இருக்கிற பட்சத்தில் செகண்டா எந்த டீம் பேட் பண்றாங்களோ அந்த டீம்ல இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 42% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 72% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 28% ஆஃப் ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 184 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வெறும் 60 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 93 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 91 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா செகண்டா பவுல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுல ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது தான் ஸ்ட்ரைக் ரேட் இன்னுமே நல்லா இருக்கு. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ். அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 13 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஆல்ரெடி இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு 29 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த போட்டியில கட்டாய வெற்றியை நோக்கி இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மேட்ச், அதாவது ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச், இந்த போட்டியில ஆர்சிபி டீம் வின் பண்ணி ஆகணும். ஒருவேளை எஸ்ஆர்எச் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இவங்க நம்பர் 2 ஸ்பாட்டை வந்து இழக்க நேரிடும். அதனால இந்த போட்டி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜசன் ஹோல்டர், ராகுல் திவாத்தியா, நிஷாந்த் சிந்து, ரஷித் கான், அர்ஷத் கான், ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணும்போது ராகுல் திவாத்தியா அவர் தான் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு முகமது சிராஜுக்கு பதிலா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, அர்ஷத் கான். மிடில் ஓவர்ஸ்ல ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, ஜசன் ஹோல்டர், அர்ஷத் கான். டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, ஜசன் ஹோல்டர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி ரபாடா பவுல் பண்ணுவார். ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்லையோ மிடில் ஓவர்ஸ்லையோ எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் பவுல் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜசன் ஹோல்டர் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு 64 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 49 ஆவரேஜும் இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு அவர் பிளே பண்ண 6 இன்னிங்ஸ்ல 2 இன்னிங்ஸ்ல 50ம் ஒரு இன்னிங்ஸ்ல 100ம் அடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல அகில் ஹுசைன் அவருடைய பால்ல மட்டும் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட். இதுல பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டா இருக்கு. ஆவரேஜ் 31 இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 53 இருக்கு ஆவரேஜ்.
அவர் ப்ளே பண்ண 32 இன்னிங்ஸில் டோட்டலாக 650s அண்ட் 400s அடிச்சிருக்காரு. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் இன்னுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப் கிராம் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் அகில் ஒசைன் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அன்ஷுல் கம்போஜ், முகுல் சௌத்ரி அண்ட் நூர் அகமத் இந்த 3 பேருத்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தர ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. ரெண்டுத்துலையும் பார்த்தோம்னா ஆவரேஜ் 46 இருக்கு. அதிகபட்சமாக இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இன்னிங்ஸ் பேஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேஸ் பண்ணும்போது தான் ரெக்கார்ட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அகில் ஒசைன் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 50 அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். பவுலிங்கில் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் முகுல் சௌத்ரி அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜசன் ஹோல்டர் இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்டும் மற்ற 3 போட்டிகளில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த சீசனில் தான் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்பு கிராம் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பட் பவுலிங் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் அகில் ஒசைன் அவருடைய பாலில் இவரும் அதிக முறை அவுட் ஆயிருக்காரு. 4 முறை அவுட் ஆயிருக்காரு. 13 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 2 ரன்கள் மட்டும் அடிச்சு அதுலேயே 4 முறை அவுட் ஆயிருக்காரு. இந்த ஸ்டாட்ஸை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா நூர் அகமத் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா நிஷாத் சிந்து இந்த கிரவுண்டில் 2 மேட்ச்ல ப்ளே பண்ணி 37 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் அவ்வளோக்கும் அவைலபிளாக இல்லை. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 40 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 31 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமார் தான். பவுலிங்கில் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 19 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 31 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 31 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பேசரா ஆப்போனன்ட் டீம்ல முகேஷ் சௌத்ரி இருக்காரு. அடுத்ததா முகமது அர்ஷத் கான் பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ரபாடா இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 19 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 29 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியர்ல இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அகமதாபாத் கிரவுண்டில் தான் அவருடைய பெஸ்ட் ரெக்கார்டு வந்திருக்கு. டோட்டலாக 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. நெக்ஸ்ட் முகமது சிராஜ் இவர் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. முகமது சிராஜோடைய ஐபிஎல் கேரியர்ல சிஎஸ்கே டீமுக்கு தான் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுவரை வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 65 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 19 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா சிஎஸ்கே டீமுக்கு 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 25 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சிஎஸ்கே டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 13 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபயர் வாய்ப்பு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இழந்துட்டாங்க. இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா வரக்கூடிய குஜராத் டீமுக்கு நல்ல மார்ஜினில் வின் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸோடைய வெற்றி தோல்வியை பார்த்து தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அதுவும் குறிப்பாக பஞ்சாப் டீம், ராஜஸ்தான் அண்டு கொல்கத்தா இந்த 3 டீமும் வரக்கூடிய மேட்ச்சில் தோத்தா மட்டுமே சிஎஸ்கே டீம் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆக முடியும். நெக்ஸ்ட் சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவல் பிரேவிஸ், சிவம் துபே, பிரசாந்த் வீர், அகில் ஒசைன், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் முகுல் சௌத்ரி. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது முகுல் சௌத்ரி இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக.
அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகுல் சௌத்ரி, அன்ஷுல் கம்போஜ், ஸ்பென்சர் ஜான்சன். மிடில் ஓவர்ஸ்ல நூர் அகமது, ஸ்பென்சர் ஜான்சன், அகில் ஹுசைன், சிவம் துபே. டெத் ஓவர்ஸ்ல அகில் ஹுசைன், அன்ஷுல் கம்போஜ் அண்ட் முகுல் சௌத்ரி. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸ்மே நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 40 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 37 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸில் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸில் பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டர் அவருடைய பால்ல அதிகபட்சமா 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் அண்ட் ரபாடா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 3 டைம்ஸும், அதுக்கப்புறம் ரஷித் கான், வாஷிங்டன் சுந்தர், அர்ஷத் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 4 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஓவராலா பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இந்த போட்டியில பார்த்தோம்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா கேர்ஃபுல்லா வந்து பிளே பண்ணி ஆகணும். சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் ஆச்சு பார்த்து ஆடணும். ஏன்னா முகமது சிராஜ் ஆகட்டும், ரபாடா ஆகட்டும் அந்த மாதிரியான பிச் கண்டிஷன்ல சூப்பரா வந்து பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா ருத்துராஜ் கெய்க்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஆவரேஜும் ரொம்ப நல்லா இருக்கு. 60+ இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 92 ரன்ஸ் அடிச்சிருக்காரு குஜராத் டீமுக்கு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. மெயினா ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரபாடாவுடைய பால்ல இவரும் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ரஷித் கான் அண்ட் ஜசன் ஹோல்டர் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸும், முகமது சிராஜுடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஊர்வில் பட்டேல் இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாரா தான் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடாவுடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ல இந்த சீசன்ல தான் அவுட் ஆயிருந்தாரு. அடுத்ததா கார்த்திக் சர்மா இவர் பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 15 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா இவரும் ரபாடாவுடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இதுவும் இந்த சீசன்ல அவுட் ஆனது தான். அடுத்ததா டீவல் பிரிவிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. ஆவரேஜ் 35 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 29 இருக்கு ஆவரேஜ். மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. மெயினா ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஜசன் ஹோல்டர் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஜசன் ஹோல்டருடைய பால் பார்த்தோம்னா 4 பால் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு டீவல் பிரிவிஸ். நெக்ஸ்ட் சிவம் துபே பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரபாடா அண்ட் ரஷித் கான் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜசன் ஹோல்டர் அண்ட் அர்ஷத் கான் இந்த 2 பேருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜ் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அடுத்ததா பிரசாந்த் வீர் இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. அடுத்ததா பார்த்தோம்னா அகில் ஹுசைன் இவர் குஜராத் டீமுக்கு பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நூர் அகமது இவர் குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட் 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. நூர் அகமது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி குஜராத் டீமுக்காக தான் பிளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல நிறைய மேட்சஸ் பிளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கும். மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு நல்லா பவுல் பண்ணிருக்காரு. அடுத்ததா அன்ஷுல் கம்போஜ் இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சன் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியா முகுல் சௌத்ரி இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில யாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸா குஜராத் டீம் தான் இருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 180 200க்கு மேல அடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த சீசன்ல எப்பெல்லாம் அவங்க 175 கிராஸ் பண்றாங்களோ அந்த போட்டிகள்ல அவங்களுடைய பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தோம்னா சென்னை டீம் 2021ல இருந்து 180+ டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணதே கிடையாது. இதுவும் குஜராத் டீமுக்கு சாதகமா இருக்கு. சென்னை டீம் இந்த போட்டியில வின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிச் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே சென்னை டீம் வந்து
வின் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். ஆல்ரெடி ரிவர்ஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுடைய பவுலர்ஸ் சிஎஸ்கே டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸை பவர் பிளே ஓவர்ஸ்குள்ளேயே அவுட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக குஜராத் டீம் தான் இருக்காங்க. கீப்பர் செக்ஷனில் ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன். இதில் ஜாஸ் பட்லர் மஸ்ட் பிக்காக இருக்காரு. சஞ்சு சாம்சனை ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேட்சப்ஸில் பார்த்துருப்போம். குஜராத் டீமுடைய நிறையா பவுலர்ஸ்க்கு எதிராக நிறையா முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. குறிப்பாக பிச் ரிப்போர்ட்டில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் மேலே ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல் இருக்காரு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக், அதாவது ட்ரூ பவுன்ஸ் இருக்கிற பிச்சஸ்லாம் சூப்பராக வந்து ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரி பிச் கண்டிஷனில் மட்டும் இவரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா சுதர்ஷன், சுப்மன் கில் அண்ட் கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா இவரை நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் பிக்காக இந்த போட்டியிலும் நீங்கள் பிக் பண்ணலாம். நல்ல கிளாஸான பிளேயர். லாஸ்ட் 2 மேட்சும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், டிவெல் பிரிவிஸ் அண்டு ராகுல் திவாத்தியா இருக்காங்க. ராகுல் திவாத்தியா அவருக்கு நம்ம பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கம்மி தான். அதனால் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். குஜராத் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த போட்டியில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் அகைன் இவர் சீக்கிரமாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. இருந்தாலும் இவரை நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் பிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிவர்ஸ் பிக்சரில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் குஜராத் டீமுக்கு. அதுக்கப்புறம் டிவெல் பிரிவிஸ் எடுத்துட்டிங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியல் பிக்காக இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு. ஆல்ரவுண்டர்ஸில் ஜசன் ஹோல்டர் இவர் வந்து மஸ்ட் பிக்காக இருக்கார். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேருந்தும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. பேட்டிங்கில் பார்த்தோம்னா இந்த போட்டியில் அகில் ஒசைன் அவருடைய பாலில் மட்டும் த்ரெட் இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், சிவம் தூபே அண்ட் பிரசாந்த் வீர் இருக்காங்க. பிரசாந்த் வீர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான கண்டிஷனில் இவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங்கை நம்பி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு பவுலிங் இவர் வந்து பண்ணுறது கிடையாது. சில மேட்சஸில் மட்டும்தான் 1 or 2 overs பவுல் பண்ணுறாரு. இதுவே சிவம் தூபே எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இவரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஜாமி ஓவர்டன் இல்லாததால் 1 or 2 overs இவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக பேட்டிங்லேருந்தும் பாயிண்ட்ஸ் வரதால் நீங்கள் இவரை ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக சூஸ் பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ரபாடா அண்ட் அன்ஷுல் கம்போஜ். இந்த 2 பேர்த்தில் மஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரபாடா தான். நல்ல ஃபார்மில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் அகெயின் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் ஆகட்டும் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர்த்தையும் ஈச் 3 times அவுட் பண்ணியிருக்காரு. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிச் ரிப்போர்ட்டில் பார்த்த மாதிரி நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சிஎஸ்கே டீம்லேருந்து ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னா முகுல் சௌத்ரி இந்த 2 பேர்த்தில் ஒருத்தவங்களை நீங்கள் பிக் பண்ணலாம். அதாவது ஜிஎல் டீம்ஸில் ரொட்டேட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா 2 பேருமே நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே போல் தான் குஜராத் டீம்லேருந்து நீங்கள் முகமது சிராஜை பிக் பண்ணலாம். அந்த மாதிரியான நியூ பால் பவுலர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பிச்சஸில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ரஷீத் கான், நூர் அகமது, அகில் ஒசைன்லாம் இருக்காங்க. அகில் ஒசைன் இவருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா குஜராத் டீம் இருக்கக்கூடிய சில பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் இந்த 3 ஸ்பின்னர்ஸையும் பிச் கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்டில் சொன்னால் மட்டும் இவங்க நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் செகண்டாக பவுல் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்லைடில் பார்த்துருப்போம். ஸோ இந்த 3 பேர்த்தையும் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் சாய் சுதர்ஷன், சஞ்சு சாம்சன், சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர் இருக்காங்க. இந்த 4 பேர்த்தில் சேஃபஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்ஷன் தான். ரீசெண்ட் டைமில் கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாலும் செகண்டாக பேட் பண்ணாலும் இவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அண்ட் சுப்மன் கில் இந்த 2 பேர்த்தையும் பார்த்தோம்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவங்களை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். சஞ்சு சாம்சனுக்கு ஆல்ரெடி மேட்சப்ஸில் த்ரெட் இருக்குது, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் பார்த்தோம்னா எப்போவுமே சேஸ் பண்ணும்போது தான் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ஆவரேஜ் ஆகட்டும் நல்லா இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இது போக மற்ற ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் ரிஸ்கியான ஆப்ஷன் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் சிஎஸ்கே டீம்லேருந்து கார்த்திக் சர்மாவை ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது மட்டும் பிச் ரிப்போர்ட்டை பார்த்து
நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குஜராத் டீமில் பார்த்தோம்னா ஜசன் ஹோல்டர் இருக்கார். குஜராத் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜசன் ஹோல்டரே ஆகட்டும், அதுக்கப்புறம் ரபாடா, இந்த 2 பேர்த்தை நீங்கள் ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸ்க்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.